கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த வீடியோகளோடு கூட நான் பேசினேன். எப்படி 2 பஞ்ச நாட்களிலே 2 குடும்பத்தினர் கீழ்ப்படிந்து அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார்கள். அவர்கள் ஒன்று ஐசேக் கீழ்ப்படிந்து கேராவூரிலே இருந்தார். அதனாலே அந்த ஆசீர்வாதம் 100 மடங்கு. சார்பாத் விதவை கொடுத்து அவள் இருக்கும் கால வரையிலும் குறைவில்லாமல் இருந்தாள் என்று 2 காரியத்தை பார்த்தோம். இன்று அதே பஞ்சம் அல்லது அப்படிப்பட்ட ஒரு பஞ்சம் தான். அந்த பஞ்ச காலத்திலே ஊரை விட்டு போனவர்கள் திரும்பி வரும் பொழுது எப்படி நியாயம் கிடைத்தது என்று அதை பார்க்க போகிறோம். அதிலே 2 பேர், ஒன்று சூனேம் ஊராள் என்கிறவள், மற்றது ரூத். நமக்கு தெரியும், ரூத்தின் நாட்களிலே ஒரு பஞ்சம் உண்டானது. அது நியாயாதிபதியின் காலங்களிலே. அப்பொழுது எலிமெலேக்கு அவருடைய மனைவியாகிய நகோமியையும் 2 மகன்களையும் 2 மகன்மாரை கூட்டிக் கொண்டு மோவாப் தேசத்துக்கு போய்விட்டார்கள். அங்கே போய் நமக்கு தெரியும், அவருடைய கணவன் இறந்து விட்டார், 2 பிள்ளைகள் இறந்து விட்டார்கள், மருமக்கள் 2 பேரும் உயிரோடு இருந்தார்கள். ஒரு மகள் திரும்பி போய்விட்டார். ரூத், நான் போகவே மாட்டேன், உன்னோட தான் இருப்பேன், உன் தேவன் என்னுடைய தேவன், உன் ஜனம் என் ஜனம், உன்னுடைய தேசத்தான் என்னுடைய தேசம் என்று சொல்லி அவள் வந்து விட்டார். சோ ரூத் என்ன செய்தார் என்றால், வந்து அப்படி பேசாம அழுதுட்டு, நான் என்னதான் பண்ண போறேன், வேற ஊருக்கு வந்திருக்கிறேன், எல்லாமே போச்சு, நகோமிக்கு தோட்டம் துறவு எல்லாமே போயிட்டு, அவ தன்னை மாறான்னு கூப்பிடுங்கன்னு சொல்றாரு. ஏன்னா அந்த அளவுக்கு கசந்து போயிடுச்சு வாழ்க்கை. சோ இப்ப அவன் ஒரு செய்தி கேட்கிறா. எப்படி கேட்கிறான்னா, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோடு மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழும்பி என்று இருக்கிறது. சோ அவன் கேள்விப்படுற, பஞ்சம் முடிஞ்சது, கர்த்தர் சந்திச்சிட்டாரு, நல்ல ஒரு அறுவடை காலம், நம்ம ஊருக்கு போவோன்னு வரும் பொழுது அங்கே எல்லாரும் அவளை பாவம் சொல்றாங்க, நகோமிங்கிறாங்க. அவ சொல்ற, வேணாம் என்ன கூப்பிடாதீங்க, அந்த மாதிரி நான் கஷ்டத்துல விழுந்துட்டேன், என் வாழ்க்கை கசந்து போயிடுச்சுன்னு சொல்றான். அந்த நாட்களிலே ரூத் அழுதுட்டு உள்ளே உட்கார்ந்துருக்காம அவ என்ன செய்யறான்னா, அங்க ஒவ்வொரு வயல் நிலத்திலையும் போய் அங்க ஏதாவது கீழே விழுற மிச்சத்தை எடுத்து அவ பொறுக்கி சேர்த்து அவ என்ன செய்யறா, கொஞ்சம் அறுவடையை கொண்டு வீட்டுக்கு கொண்டு தன்னுடைய மாமியாரோடு கூட சேர்ந்து அந்த வாட்கோதுமைகளை என்ன செய்றாங்க, அவங்க கொண்டு சாப்பிடுகிறாங்க. இப்படி டெய்லி அவ போவா, எங்கேயாவது கொஞ்சமா பொறுக்குவா. அவ வேலையே பொறுக்கிற வேலைதான். அவ பொறுக்கி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பிடி கொண்டு அதை அவர்கள் சாப்பிட ஆரம்பித்தார்கள். சோ இப்படியாக நகோமிக்கு அவருடைய மருமகள் ரூத் ஒரு நல்ல உதவியாக, ஒரு அன்பு செலுத்துகிறவளாக இருந்தார். சோ இவர்கள் அந்த கொஞ்சம் காலங்கள் விழுந்து கிடக்கிறதான கதிர்களை பொறுக்கி சாப்பிடுகிறவர்களாக இருந்தார்கள். சோ இவருடைய நாட்களிலே இந்த நகோமிக்கும் ரூத்துக்கும் எப்படி நியாயம் கிடைத்தது? அதாவது ஒருவேளை நாம் தப்பாவே இருந்திருக்கலாம், நம்ம கீழ்ப்படியாமலே போயிருந்திருக்கலாம், எல்லாமே இழந்திருக்கலாம். அங்கேயும் தேவன் நமக்கு கிருபை செய்கிறவராய் இருக்கிறார். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருக்கிறார். சோ என்ன நடக்கிறது என்றால், நமக்கு தெரியும், நீங்கள் ரூத்தின் புஸ்தகத்தை இப்ப வீடுகளில் இருக்கிறீர்கள், நன்றாக நேரம் இருக்கிறது, தயவாக எடுத்து வாசியுங்கள். வாசித்தால் முழு காரியத்தை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்வீர்கள். சோ இப்படியாக அவள் பொறுக்கி கொண்டிருக்கும் பொழுது, ஒரு தோட்டத்திலே அவள் போய் பொறுக்கும் பொழுது, போவாஸ் என்கிறவருடைய தோட்டம். அப்ப அவ பொறுக்கிட்டு இருக்கிற, அவ போய் அங்க குனிந்து அப்படி பொறுக்கி கொண்டிருக்கும் பொழுது, அந்த போவாஸ் கேட்கிறார், இவ யாரு அப்படின்னு. இவர் இன்ன உறவினர் இன்ன ஆளு அப்படின்னு சொல்லும் பொழுது, வீட்டுக்கு சொல்ற, அவங்களுக்கு தெரியுமா, நான் இதை எங்க கொண்டு எடுத்துட்டு வந்தேன், இது போவாஸ்ங்கிற ஒருவருடைய தோட்டத்திலிருந்து கொண்டு வந்தேன் வயல்ல. சொல்ற, உங்களுக்கு தெரியுமா போவாஸ் யாருன்னு, எங்க உறவின் முறையான்னு எல்லாம் சொல்லிட்டு அவ ஒரு அழகான வசனம் சொல்றான். ரூத் நகோமி சொல்றா எப்படின்னா, ரூத் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல, அப்பொழுது நகோமி தன் மருமகளை பார்த்து, உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மருத்தவர்களுக்கும் தயவு செய்கிற கர்த்தராலே அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். அதாவது என்னன்னா, மருத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் தயவு பாராட்டுகிறவர், நியாயம் செய்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை அவர் சொல்கிறார். என்ன நடந்தது அந்த பின்பு நமக்கு தெரியும். அங்கே முறைப்படி போவாசுடைய மூத்த சகோதரன் தான் ரூத்தை திருமணம் பண்ணிக்கொள்ள வேண்டும். ஆனாலும் போவாஸ் திருமணம் பண்ணி அந்த ரூத் எந்த தோட்டத்திலே கொஞ்சம் கதிர்களை பொறுக்கி கொண்டு வந்தாலோ,
அந்த தோட்டத்துக்கே அவள் சொந்தக்காரியானாள். நாங்கள் பார்க்கிறோம் 4ஆம் வசனத்திலே 4ஆம் அதிகாரத்திலே முழுவதுமாக நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் அங்கே பட்டணத்து வாசலிலே ஒரு நியாயஸ்தலத்திலே நின்று இந்த விஷயத்தை சொல்லும் பொழுது அங்கே நியாயம் கிடைக்கிறது. சோ அந்த இடத்துல என்ன நடக்கிறது? அப்பொழுது போவாஸ் மூப்பரையும் சகல ஜனங்கள் நோக்கி எலிமெலேக்குக்கு இருந்த எல்லாவற்றையும் கிலியோனுக்கு மக்லோனுக்கும் இருந்த எல்லாவற்றையும் நகோமியின் கையிலே வாங்கி கொண்டேன் என்பதற்கு இன்றைய தினம் நீங்களே சாட்சி. பாருங்க என்ன நடக்கிறது என்றால், நகோமிக்கு தன்னுடைய மருமகளாகிய ரூத்துக்கு எல்லாவற்றையும் எலிமெலேக்கினுடையது, மக்லோனுடைய தோட்டம், கிலியோனுடைய வயல்கள், அது மட்டுமல்ல போவாஸ் பெரிய பணக்காரன் அந்த நாட்களிலே. ஆண்டவர் எல்லாவற்றையும் இந்த குடும்பத்துக்கு திருப்பி கொடுத்தார். சும்மா பொறுக்கிக் கொண்டிருந்தார், உண்மையின் உத்தமமாய் கீழ்ப்படிந்திருந்தார். ரூத்துடைய வாழ்க்கைக்கு நியாயம் கிடைத்தது. அவருடைய சந்ததியில் தான் தாவீதினுடைய சந்ததியில் இயேசு கிறிஸ்து பிறந்தார். அந்த இயேசு கிறிஸ்துவின் சந்ததியாக சபை இன்றைக்கு பிறந்திருக்கிறது. இவ்வளவு ஆச்சரியம் பாருங்கள், நியாயம் செய்கிற கர்த்தர். அப்படியே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அங்கே 2 ராஜாக்களின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே அங்கே ஒரு ஸ்திரீயானவள் சூனே ஒரு ஸ்திரீ, அவள் என்ன செய்வாள் என்றால், எலிசா எப்பொழுதும் அந்த ஊர் வழியாக போகும் பொழுது அங்கே அவர் சொல்லியிருக்கிறார் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, பின்பு ஒரு நாள் எலிசா சூனே ஊருக்கு போயிருந்த பொழுது அங்கே கனப்புரிந்து ஒரு ஸ்திரீ அவளை போஜனம் பண்ண மருந்து கேட்டுக்கொண்டாள். சோ அப்படியே அவன் வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணுவான். அப்படின்னா என்னன்னா, வர நேரம் எல்லாம் அவன் சொல்லுவான், சரி கொஞ்சம் சாப்பிட்டு போ, கொஞ்சம் சாப்பிட்டு போ, கொஞ்சம் நல்ல இலைப்பாறை பழங்கள்லாம் சாப்பிட்டு போ, ஒரு நல்ல அந்த நாட்கள்ல டீ இருந்ததோ என்ன குடிச்சாங்க, திராட்சை ரசம் குடிச்சிருப்பாங்க, நல்ல கப் ஆஃப் சிலான் டீ குடிச்சிட்டு போ அப்படின்னு சொல்லி அங்கே அவன் உபசரித்தது மட்டுமல்ல, நான் மெத்திலே ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவனுக்கு ஒரு கட்டிலையும் மேஜையும் நாற்காலியும் குத்துவிளக்கையும் வைப்போம், அவர் நம்மிடத்தில் வரும்போதெல்லாம் தங்கலாமே. ஒரு ஊழியக்காரனை உபசரித்ததை, அங்க அவர் வரும்போதெல்லாம் தங்கி இளைப்பாற வேண்டும் என்று ஒரு ஊழியக்காரனை உபசரித்தார். உபசரித்த பிறகு 8ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீர்கள் என்றால், இதற்கு போன பிறகு ஒரு நாள் எலிசா இந்த ஸ்திரியை கூப்பிட்டு, எலிசா தான் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய ஸ்திரியை நோக்கி, நீ உன் வீட்டாளர்களோடு கூட எழுந்து புறப்பட்டு போய் எங்கேயாயிலும் சஞ்சரி, கர்த்தர் பஞ்சத்தை வரவிப்பார், அது 7 வருஷம் தேசத்தில் இருக்கும் என்று சொன்னார். யோசிச்சு பாருங்களேன், தேசத்தோட பஞ்சம் வர போது எங்கேயாவது போயிரு. இவ வேறொரு தேசத்துக்கு போயிடுறான். போயிட்டு வீட்டாரோட எல்லாரோட போயிடுறா, குடும்பத்தோட போயிட்டு 7ஆவது வருஷத்துல 3 வசனம் சொல்லுகிறது, 7 வருஷம் சென்ற பின் அவள் பெலிஸ்தரின் தேசத்தை விட்டு திரும்ப தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவிடத்தில் முறையீடுபடி வந்தாள். நியாயம் செய்கிற கர்த்தர் ஏதோ பிளான் பண்ணி, ஒரு நாடகத்துல எப்படி பிளான் பண்ணி நடிப்பாங்க அந்த மாதிரி தான் நடந்துச்சு பாருங்க. என்ன நடந்ததுன்னா, அந்நேரத்தில் இந்த அம்மா வராங்க, ஏன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாங்க. 7 வருஷம் சும்மாவே நம்ம ஏதாவது விட்டுட்டு போயிட்டு இந்த காலத்துல இது எங்க நடக்குதுன்னு சொத்தையே எடுத்துக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நாளிலே 7 வருஷம் கழிச்சு வாரா. அந்நேரத்தில் ராஜா தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரனாக இருந்த கேயாசியுடன் பேசி, எலிசா செய்த அதிசயங்கள் எல்லாம் நீ எனக்கு விவரமாய் சொல்லு. இப்ப எல்லாம் விவரமா சொல்லு, என்னெல்லாம் அற்புதம் செய்தாருன்னு. அப்போ அந்த நேரம் பார்த்து இந்த ஸ்திரீனுடைய மகன் இறந்து எப்படி எலிசா உயிர்ப்பித்தாருங்கிற அந்த அதிசயத்தை ராஜாவுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி சொல்லிக் கொண்டு இருக்கும் பொழுது, ராஜாவாகிய என் ஆண்டவனே, அப்படி என்னன்னா அந்த விஷயத்தை சொல்லி பேசிட்டு இருக்கும் போது இந்த ஸ்திரீ வாரா. அந்த ஸ்திரீ தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவினிடத்தில் முறையிட்டார். அப்பொழுது கேயாசி, ராஜாவாகிய என் ஆண்டவனே, இப்படி இருந்திருக்கும், நான் பேசிட்டு இருந்த ஆள் இவங்கதான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சில நேரம் நம்ம யாரையாவது நினைச்சிட்டு இருப்போம், அந்த நினைச்சிட்டு இருக்கிற ஆட்கள் அந்த நேரம் வந்திருப்பாங்க. அப்ப எனக்கு நிறைய அப்படி நடக்கும். முன்ன நான் நிறைய நேரம் யாராவது வரும்போது நினைச்சிட்டே அவங்க வந்திருப்பாங்க. அப்ப நான் சொல்லுவேன், உங்களதான் நினைச்சிட்டே வந்துட்டீங்கன்னு. என் பிள்ளைங்க சொல்லுவாங்க, சின்ன விஷயத்துல எங்க மம்மி வர்ற எல்லாருக்கும் இப்படிதான் சொல்லுவாங்க அப்படிம்பாங்க. என்னன்னா அப்படிதான் ஆகும். காலையில நினைச்சிட்டு குடும்பத்தை பத்தி அவங்க வந்திருப்பாங்க. உங்களதான் நினைச்சு என்னைக்கு அப்படின்னு. அது மாதிரிதான் இந்த கேயாஸ் ஒரே ஷாக்கா இருக்கும். உன்னை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம், நீ என்ன வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட உடனே, உனக்கு
அவனுக்கு என்ன பிரச்சனை? ராஜா அந்த ஸ்திரீ கேட்டதற்கு அவள் அதை அவனுக்கு விவரித்து சொன்னார். அப்பொழுது ராஜா, பாருங்க இங்க நடக்கிறத பாருங்க, இதுதான் தேவன் நியாயம் செய்ய போற இந்த நாட்களிலே எனக்கும் உங்களுக்கும் தேவன் நியாயம் செய்ய போகிறார். அப்பொழுது ராஜா அவளுக்கு ஒரு பிரதானியை நியமித்து அவளுக்கு உண்டானது எல்லாவற்றையும் அவள் தேசத்தை விட்டு போன நாள் முதல் இதுவரைக்கும் 7 வருஷம் உண்டான அந்த வயலின் வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய். ராஜாவை ஒரு ஆள் நீ சொல்லிட்டாராம். 7 வருஷம் அப்படின்னா ஒரு வருஷத்துல அட்லீஸ்ட் 2 தடவை 2 போகம் எடுத்தா கூட 7 14 வருஷத்தின் போகம், அதனுடைய வருமானம் எவ்வளவோ. 7 வருஷம் ஒண்ணே பண்ணல பாருங்களேன், கீழ்படிச்சு போனா பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம். அந்த தேவனுடைய காரியத்திலே நாங்கள் இணைந்திருக்கும் பொழுது, கீழ்ப்படியும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதம் அடை திரண்டது போல இருக்கும். அந்த ரூத்துக்கு எவ்வளவு பெரிய ஒரு நியாயம் செய்தார். இங்கே பார்க்கிறோம் இவளுக்கு கிடைக்கிற நியாயம். அங்க ஒரு பிரதானியை நியமித்து இவளுக்கு எல்லாத்தையும் திருப்பி கொடு. அன்பானவர்கள், இந்த நாட்களில் நானும் நீங்களும் இப்பொழுது ஒருவேளை இந்த ஸ்திரியை போல, ஐயோ நான் எனக்கு ஆபீஸ்க்கு போக முடியல, எங்க தோட்டம் பாழா போச்சு, எங்க பிசினஸ் பாழா போச்சு, எல்லாமே இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நீங்க ஒருவேளை உள்ளுக்கு எத்தனை மாதங்களாக நீங்க அடைபட்டு கிடக்கலாம். ஐயோ நாங்கள் என்ன செய்கிறது என்று சொல்லி நீங்கள் இருக்கலாம். ஆனால் நான் ஒன்று சொல்லுகிறேன், இப்பொழுது நீங்கள் விசுவாசியுங்கள். அந்த ஸ்திரீக்கு நியாயம் செய்த கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் செய்வார். எப்படி ரூத்துக்கு நியாயம் செய்த எல்லாவற்றையும், எலிமெலேக்குடையது, மக்லோனுடையது, கிலியோனுடையது, எல்லாவற்றையும் அவள் சுதந்திரித்துக் கொண்டார். இங்கேயும் 7 வருடத்தின் பலனை அவள் சுதந்திரித்துக் கொண்டார். முசுப்பட்டை பூச்சிகளும் வெட்டுக்கிளிகளும் தின்னதுக்கு பதிலாக இரட்டிப்பானதை தருவேன் என்று சொல்கிறார். அன்பானவர்களை, உலகம் சொல்லுவதே அல்ல. இன்னைக்கு நிறைய பேர் கேலி பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஒரு தடவை ஒரு வீடியோ பார்க்கும் பொழுது ஒருத்தர் சொல்றாரு, ஏன்னா அவர் இந்த வருஷத்து வாக்குத்தத்தத்தை சொல்லுகிறார். என்ன சொல்றாருன்னா, இந்த வருஷம் ஆசீர்வாதமான வருஷம், இந்த வருஷம் விளைச்சல் உங்களுக்கு உண்டுங்கிறாரு. இந்த பக்கம் கிண்டல் பண்றாங்க. என்னங்க இது? அவங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு. ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை எங்க ஆசீர்வாதம் கேலி பண்றாங்க. கேலி பண்ணாதீங்க, அது உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் என்றால், அது அங்கே எலிமெலேக்கு குடும்பத்துக்கு, அதாவது ரூத்துக்கு கிடைத்த ஆசீர்வாதம் என்றால், அவள் பஞ்ச காலத்திலே அவளுக்கு அது திருப்பி கிடைக்கும். அங்கே பார்க்கிறோம் ஈசாக்குக்கு பஞ்ச காலத்திலே 100 மடங்கு. பஞ்ச காலத்திலே சூழ்நிலை மோசமா இருக்கலாம், உங்களுக்கு தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருந்தால் பற்றி கொள்ளுங்கள். நானாவே என்னுடைய சபையாருக்கு பார்த்து சொல்லுகிறது, ஏன்னா எனக்கும் உங்களுக்கும் சபையாரே அல்லது விசுவாசிகளே, கர்த்தருடைய ஜனங்களே, உங்கள் போதகர் மூலமாக, உங்கள் தீர்க்கதரிசி மூலமாக ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தால் அது அற்புதம் நடக்கும். இப்ப கூட நான் இப்ப பேசிட்டே உங்களோட பேசிட்டே இருக்கிறேன். ஒரு பேக் நிறைய பழமும் ஃப்ரூட்ஸும் ஒருத்தர் யாரும் கொடுத்துட்டு போறாங்க பாருங்க. பழமே வாங்க முடியாத ஒரு சீசன். இப்ப யாரும் கொண்டாடுவாங்க, யார் மூலமாகவும் தேவன் செய்வார். உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தில் நீங்கள் வாக்கு தத்துவத்தை பற்றி கொண்டிருங்கள். நாலாவதுதான், நான் ஆண்டவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன், இந்த நாட்கள் எங்களுக்கு குறைவு இருக்கக்கூடாது. நாங்கள் 1000 ஊழியர்களை போஷிக்க வேண்டும், 1000 பேருக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, நாங்க என்ன செய்யறது, நாங்க எப்படி சாப்பிடுறது? இன்னும் தேவன் நியாயம் செய்கிறவர். இன்னும் கொஞ்ச நாட்களிலே எதையெல்லாம் இழந்தும், ஆராதனையை இழந்திருப்போம். ஐயோ, ஒரு வருமானம் எங்களுக்கு இல்லை, ஒரு காணிக்கை இல்லை, ஐயோ எங்களுக்கு பிசினஸ்ல வர ஒண்ணுமே வரலையா? இதை கேட்டுக்கொள்ளுங்க. அந்த சூனேம் ஸ்திரீ ஒரு ஊழியக்காரனை உபசரித்தார். அந்த சார்பாத் விதவை ஒரு ஊழியக்காரனை கொஞ்சம் என்னதான் வந்துச்சு, உபசரித்தார். ரூத் தன் மாமியாரை உபசரித்தார். அன்பானவர்களே, பெற்றோரை உபசரியுங்கள். வயது போன பெற்றோரை இந்த நாட்களில் கவனிங்கள், நன்றாகவே கவனிங்கள். உங்க சகோதர சகோதரிகளை விசாரிங்க. நான் கூட நேற்று எங்க வீட்டுல நாங்க சொன்ன, இனிமேல் ஒரே ஒரு குழம்பு வச்சு ஒரு கூட்டு வச்சு சாப்பிடுவோம், மிச்சத்தை நாங்க பகிர்ந்து கொள்வோம். எல்லாமே நம்மளே சாப்பிடாம எதுக்காக நாங்க ஒரு 20 வருஷத்துக்கு பிறகு நாங்க சம்பாதிச்சு, அதாவது பேங்க்ல சேர்த்து வச்சிருக்கோமா, இப்ப யூஸ் பண்ணுவோம். யாருக்கு தெரியும் அந்த 20 வருஷம் இருக்க போறோமா, அது 20 வருஷம் இதுக்கு கூட அதிகமும் கொடுப்பாரு. இது மௌனமா இருக்கிற காலம் இல்ல, இது நமக்கு நியாயம் தேவன் செய்கிற காலத்தில் இருக்கிறோம். பயப்படாமல் நம்முடைய சகோதரர்களை, நம்முடைய குடும்பங்களை, சபையை, ஊழியர்களை, ஏழைகள், திக்கற்றவர்கள், விதவைகள் உபசரியுங்கள். தேவன் நியாயம் செய்வார், இழந்து போனதை திருப்பி கொடுப்பார். ஹல்லேலூயா. நானும் நீங்களும் இப்பொழுது இருக்கிற காலம் நியாயம் செய்கிற காலம், நீதி செய்கிற காலம். கர்த்தர் தாமே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேருக்கும் நீதியும்
நியாயத்தையும் செய்வாராக. எப்படி ரூத்தினுடைய வாழ்க்கை இனி வாழ்க்கையே இல்லை என்று நினைத்தாலோ அங்கே ஒரு வாழ்க்கை அவளுக்கு அமைந்தது அல்லவா, அதே போல இனி முடிந்தது என்று நீங்கள் நினைக்கலாம். அந்த நேரத்தில் தான் ஒரு ஆரம்பம் உண்டாகும். அவள் 7 வருஷம் போன பிறகு இந்த வயல் நிலங்களின் நன்மையெல்லாம் முடிந்தது என்று நினைத்தாள். ஆனால் அங்கேதான் அவளுக்கு ஒரு அதிசயம் ஆரம்பமானது. இன்று விசுவாசியுங்கள். முடிந்தது என்று நினைக்கிறீர்களா? இனிதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். கர்த்தர் உங்களுக்கு நீதியையும் நியாயத்தையும் செய்வாராக. ஆமென்.